பாருங்க, இப்ப நம்ம 3 சால்வ் பண்ணிருக்கோம். 3 லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஆனா ஒரு வருஷம் கொஞ்சம் டஃப்பாவே கேட்டிருந்தாங்க. இது 2024 அகைன் ஃபோர்த் கொஸ்டின், இது 4வது கொஸ்டின். 10 மார்க் இதுலயே கேட்டாங்கப்பா. 4வது கொஸ்டின் இது, 10 மார்க் ஆச்சு. நம்ம எவ்வளவு எடுத்தா பாஸ்? 66 67 எடுத்தா பாஸ். அதால 10 மார்க் இங்க இருந்தே வந்துருச்சு. Okay. சரி, ஆன்சர் பண்ணுமா கொஸ்டின்? சேம் சேம் வித் சேம் லாஜிக். மத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் காப்பி பேஸ்ட். நம்ம இது மட்டும் கவனிப்போம். சரியா? கொஸ்டின் வந்து இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் இன்டீஜர். எக்ஸ் ஒய் இன்டீஜர். அவங்க எக்ஸ பத்தி எதுவும் சொல்ல, ஒய்யை பத்தி எதுவும் சொல்ல. எக்ஸ் ஒய், இட் கேன் பி நேச்சுரல் நம்பர், or it can be whole number, or it can be real number the sense, it can be rational number or irrational number, எது ஒன்னாலும் இருக்கலாம். ஆனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இன்டீஜரா? அதான் கொஸ்டின். வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எக்ஸ் ஒய் இன்டீஜர், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இன்டீஜரா? அதான் கொஸ்டின். அந்த 2 நம்பர் ஆட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? 2x plus y is an integer. 2x plus y is an integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2x plus y is an integer. இன்டீஜரா வரணும். 2x plus y இன்டீஜரா வந்துச்சுன்னா x plus y வந்து இன்டீஜரா இருக்குமா? தான் கொஸ்டின். சரியா? இப்போ x y நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் இன்டீஜரா வர மாதிரி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸுக்கு பதிலா நான் 1 எடுக்கிறேன், ஒய்க்கு பதிலா 2 எடுக்கிறேன். ஆன்சர் என்னது? 5, சாரி 4. 4 இஸ் வாட்? இன்டீஜர். கரெக்டா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இப்போ 4 இந்த ஆன்சர் இன்டீஜர். ஆனா எக்ஸ் ஒய் என்னது? 1 2. இது என்னது? இன்டீஜர். எக்ஸ் ஒய் இன்டீஜர். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். இஃப் இன் கேஸ் இஃப் ஐ டேக் 2 into x is 1.5 plus 2. இப்போ என்ன ஆன்சர்? 2 into 1.5, 2 times it is what? 3. 3 plus 2, it is 5. Answer is 5. 5 is what? இன்டீஜர். ஆன்சர் அவங்க கேட்கறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இன்டீஜர் வரணும், வந்துச்சு. ஆனா எக்ஸ் ஒய், வாட் இஸ் எக்ஸ் ஒய்? 1.5 plus 2, it is what? 3.5. ஸோ இந்த இந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 வந்துச்சு. எக்ஸ் ஒய் இஸ் இன்டீஜர். ஆனா இந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஆட் பண்ணும்போது நமக்கு 3.5 வருது. இட் இஸ் நாட் அ இன்டீஜர். புரியுதா? அப்போ 2x plus y இன்டீஜரா இருக்கும்போது x plus y வந்து இன்டீஜரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டீஜராவும் இருக்கலாம், டெசிமல்லயும் இருக்கலாம். கரெக்டா? இங்க 2x plus y இன்டீஜர், எக்ஸ் இன்டீஜர் இன்டீஜர். கரெக்ட் தானப்பா? ஆனா x plus y கண்டுபிடிக்கும் போது என்ன வருது? ரெண்டு இடத்துலயும் ஃபர்ஸ்ட் டைம்ல இன்டீஜர் 4 3, செகண்ட் டைம்ல என்ன வருது? 3.5. இங்க இன்டீஜர் வர பாசிபிலிட்டி இருக்கு, டெசிமல்ல வர பாசிபிலிட்டி இருக்கு. எப்போ? 2x plus y வந்து இன்டீஜரா இருக்கும்போது x plus y can be integer or it can be decimal. 3.5. புரிஞ்சா? எக்ஸாக்டா நீ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் கொஸ்டின். புரிஞ்சா? சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இஸ் அன் இன்டீஜர். சேம் லாஜிக் தானே. எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இன்டீஜரா வரணும். எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இஸ் இன்டீஜர். இதுக்கு என்ன பாசிபிலிட்டி? சேம் லாஜிக். 1 plus 2 into 2, it is going to be 5. இன்டீஜர் வந்துருச்சு. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். எனக்கு இன்டீஜர் வர வைக்கணும். எக்ஸ் ஒய் வேல்யூ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப அடுத்தது என்ன வரும்?
எக்ஸ் வேல்யூ 1 எடுத்துக்கிறேன். அகைன் 2 இன்டூ என்ன 2.5 எடுத்துக்க. வாட் இஸ் தி ஆன்சர்? இட் இஸ் யா 5 6. 6 இஸ் an integer. இங்க எக்ஸ் ஒய்யும் ஆட் பண்ணா 3. 3 இஸ் வாட்? இன்டீஜர். கரெக்டா? இங்க எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணா என்ன வருது? 3.5. 3.5 இஸ் நாட் இன்டீஜர். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல சேம் சேம் லாஜிக். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் 3, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் 3.5. ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா எனக்கு எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இஸ் வாட்? இன்டீஜர். எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இன்டீஜரா தான் இருக்கு. ஆனா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இன்டீஜரும் வருது, டெசிமல்லையும் வருது. சரியா? ஸோ எக்ஸாக்டா எனக்கு இன்டீஜரா தான் இருக்கும் அப்படின்னு என்னால கன்க்ளூட் பண்ண முடியவில்லை. புரிஞ்சா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண அடுத்தது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண இன்டீஜர் ஆகுமா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா இன்டீஜர் வருமா? இருக்கா? ஆ, இந்த பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுதான் என்னன்னு கேக்குறேன். இருக்கலாம், வரலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? அது என்ன அப்படின்னு எக்ஸாக்டா கன்க்ளூட் பண்ணுங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின். அதாவது 2x பிளஸ் ஒய் இன்டீஜரா இருக்கிறதால எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜரா இருக்கும்னு அவசியம் இல்லை. அதான் சொல்லிட்டுலாம் இங்க. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இன்டீஜரா இருக்கிறதால எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இன்டீஜரா இருக்கும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். என்னது? எக்ஸ் பிளஸ் டூ ஒய்யும் சாரி எக்ஸ் 2x பிளஸ் ஒய்யும் இன்டீஜர், எக்ஸ் பிளஸ் டூ ஒய்யும் இன்டீஜர். அது மாதிரி ஒரு எக்ஸ் ஒய் சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆ, இன்டீஜரா? ஆ, கொஸ்டின் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜரா அப்படின்னு கேக்குறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜரா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். 2x பிளஸ் ஒய் இன்டீஜர், இது எக்ஸாக்டா சொல்றேன். எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இன்டீஜர். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜரா? நான் வந்து அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜரா இல்லையா அதுதான் கன்க்ளூட் பண்ணணும். இன்டீஜர் இருந்தா எஸ்ன்னு சொல்லுவேன். எஸ்ன்னு சொல்ல முடியுதா? ரெண்டு ஒரே நம்பர் போடக்கூடாதுலாம் இல்லையே. இல்லப்பா, இல்லப்பா. இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர். ஆன்சர் என்ன? எஸ், எஸ் ஆர் நோ. உங்களால எக்ஸாக்டா எஸ்ன்னு சொல்ல முடியுதா? எக்ஸாக்டா நோன்னு சொல்ல முடியுதா? அவ்வளவுதான். வெரி. அதான் எக்ஸாக்டா உங்களால எஸ்ன்னு சொல்ல முடிஞ்சுன்னா எப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா சொல்ல முடியுதா? தனித்தனி ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் தனித்தனியா வச்சிருந்தா சொல்ல முடியுதா? தனித்தனியா வச்சு எடுத்து பார்க்கும்போது நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல. சரியா? எஸ்ஸும் வருது, நோவும் வருது. சரிதானே? தனித்தனியா வச்சிருக்கும் போது நமக்கு எஸ் ஒரு டைம் எஸ் வருது, இன்னொரு டைம் நோ வருது. அடுத்தது இங்க எஸ் வருது, இங்க நோ வருது. ரெண்டும் டிஃப்ரெண்டா எடுத்து தனித்தனியா எடுத்து பார்க்கும்போது எஸ் நோ வருது. நம்மளால கரெக்ட் எக்ஸாக்டா எஸ் இல்ல எக்ஸாக்டா நோ அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் பிளஸ் டூ ஒய் சாரி 2x. நான் சொல்றது நீங்க ரெண்டுமே பாசிபிள் இருக்கு அப்படின்னா கன்க்ளூட் பண்ணோம்ல. எஸ் கொஸ்டின். நான் இல்லப்பா. இப்போ ஐம் ஆஸ்கிங் யூ. ஓகே, ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். எஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களால இந்த மாதிரி கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியுதா? எஸ்ஸும் வருது, நோ வருது, அப்படி வரக்கூடாது இல்ல. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப புரிஞ்சா? ஓகே. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணா ரெண்டுத்தையும் எக்ஸ் பிளஸ் ஒய்யும் இன்டிஜரா வரணும். சாரி 2x பிளஸ் ஒய்யும் எக்ஸ் பிளஸ் டூ ஒய்யும் இன்டிஜரா வரணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஒய் வேல்யூ இருக்கா? ரெண்டுமே இன்டிஜரா வர மாதிரி. இப்போ
see வெரி சிம்பிள். இதுக்கு இன்டிஜரா வர மாதிரி என்ன வரணும், இதுக்கு இன்டிஜரா வர மாதிரி என்ன வரணும். ஏன்னா எக்ஸ் ஒய் சேம், அங்கேயும் அதே எக்ஸ் தான், இங்கேயும் அதே ஒய் எக்ஸ் தான், இங்கேயும் அதே ஒய் தான், இங்கேயும் அதே ஒய் தான். இப்ப நீ ஒரு எக்ஸ் வேல்யூ ஒரு ஒய் வேல்யூ எடுக்கிற அப்படின்னா அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டு இடத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஒன்னு எது எக்ஸா? போடலாம். ஆ எது எது ஒன் போட்டா இன்டிஜர் வரும்? சரி, எக்ஸுக்கு ஒன்னு ஒய்க்கு ஒன்னு, இங்க எக்ஸுக்கு ஒன்னு ஒய்க்கு ஒன்னு. ஓகே, இது சாரி, இங்க எக்ஸுக்கு ஒன்னு போட்டா டூ, டூ ஆயிடுமா? த்ரீ. இங்க எக்ஸுக்கு ஒன்னு போட்டா இங்க டூ ஆயிடுமா? இதுக்கு த்ரீ. சரியா? இது டூ போட்டாலும் சரி, இது வருதா? இன்டீஜர் வருது. அதே மாதிரி இங்க வருதா? ரெண்டுத்துக்கும் இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா வரும்பா. சரியா? இங்க நம்ம பாயிண்ட்ல எடுத்தா வரல, இங்க இன்டீஜர் கொடுத்தா வருது. சரியா? இப்ப இன்டீஜர் இல்லாம வேற நம்பர் கொடுத்தா வருமா? எக்ஸ் ஒய் அவங்க வந்து இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லல. கொஸ்டின் வந்து ஆல்வேஸ் இஸ் இட் இன்டீஜர், அதான் கொஸ்டின். எக்ஸ் ஒய்க்கு பதிலா நான் என்ன வேணா எடுத்துக்கலாம். ஆல்வேஸ் இஸ் இட் இன்டீஜர், அதான் கொஸ்டின். வேற எடுக்கலாம். த்ரீ போட்டாலும் இன்டீஜர் தான் வரும்பா. ஒன் டூ த்ரீ எது போட்டாலும் ஒன் இன்டீஜர் தான் வரும். அடுத்தது எனக்கு 1.5 போட்டா இன்டீஜர் வருமா? ஒன் பாயிண்ட் எக்ஸுக்கு பதிலா 1.5, ஒய்க்கு பதிலா ஒன்னு, இன்டீஜர் வருமா? ஃபர்ஸ்ட் நான் மாத்தின 1.5 போட்டேன் அப்படின்னா சி இதுவே இங்கேயே வராது. எக்ஸ் டூ எக்ஸ் வந்து த்ரீ பிளஸ் ஒய்க்கு நீங்க என்ன இன்டீஜர் எடுத்தாலும் டூ எடுத்தாலும் இது இன்டீஜரா வரும். இங்க வருமா உங்களுக்கு ஆன்சர்? நான் சொல்றது புரியுதா? ஸோ எக்ஸுக்கு பதிலா 1.5, ஒய்க்கு பதிலா ஒன்னு, நீங்க சொல்ற மாதிரி. எக்ஸுக்கு பதிலா 1.5னா இங்க என்ன ஆகும்? 1.5 இன்டூ டூ இட் இஸ் த்ரீ பிளஸ் ஒன், ஃபோர். இங்க ஆன்சர் ஃபோர் இஸ் அன் இன்டீஜர். கரெக்டா? எனக்கு அதே எக்ஸ் வேல்யூ அதே ஒய் வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் இன்டீஜர் வரணும். வருமான்னு கேக்குறேன். எக்ஸுக்கு பதிலா 1.5 பிளஸ் டூ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 3.5. இதுவே எனக்கு இன்டீஜர் வரலையே. கரெக்டா? இன்டீஜர் வரல. அப்ப இன்டீஜர் வர மாதிரி நம்பர் நீங்க சொல்லிட்டீங்க. இதெல்லாம் இது ரெண்டுமே இன்டீஜர் எடுத்தோம்னா இன்டீஜர் வரும். எனக்கு பாயிண்ட்ல எடுக்க பாசிபிலிட்டி இருக்குல்ல, பாயிண்ட்ல எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாயிண்ட்ல எடுத்தா எனக்கு வரலையே. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணும்போதே எனக்கு ஒன்னு இன்டிஜரா வருது, இன்னொன்னு இன்டிஜரா வரலையே. அப்போ இங்க என்ன நம்ம செக் பண்றோம்னா ரெண்டுமே இன்டிஜரா வர மாதிரி எக்ஸ் ஒய் என்ன வேல்யூ அப்படின்னு பாக்குறோம். ரெண்டு இங்கேயும் இன்டிஜரா வரணும், இங்கேயும் இன்டிஜரா வரணும். அந்த மாதிரி இருக்கா? இன்டிஜர் எடுத்தா வந்துடும். நீங்க சொன்ன ஒன் ஒன் டூ டூ சரியா? இல்ல இங்க ஒன்னு இங்க பிளஸ் இங்க டூ, எக்ஸ் ஒய் நீங்க இன்டிஜரா எடுத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் வாட்? இன்டிஜர். எக்ஸ் ஒய் பாயிண்ட்ல எடுக்கும்போது இன்டிஜரா வரல. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டே வரல. இப்ப நமக்கு என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் இன்டிஜர் வரணும், இந்த ஸ்டேட்மெண்ட் இன்டிஜர் வரணும். அப்பதான் என்ன பண்ணணும்? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டிஜரா அப்படின்னு செக் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்க மாதிரி நம்பர் சொல்லுங்க. பாயிண்ட்ல எடுத்தா எந்தெந்த வேல்யூ எக்ஸ் வேல்யூ எந்த வேல்யூ ஒய் வேல்யூ எடுத்தா எனக்கு இன்டிஜர் வரும். அப்ப அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம ஆட் பண்ணா இன்டிஜர் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்ப நீங்க சொல்றது வந்து எக்ஸும் ஒய்யும் இன்டிஜர் எடுத்தா இன்டிஜர், எஸ் ரெண்டுமே இன்டிஜர், ஓகே ஃபைன். இப்ப பாயிண்ட்ல பாயிண்ட்ல இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். சரியா? ஏன்னா ஆன்சர் வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ண ஆன்சர் வந்துடலாம் அப்படின்னு.
சரியா? 2 எக்ஸுக்கு பதிலா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் 1.33, ஒய்க்கு பதிலா 2.33, இல்ல எக்ஸுக்கு பதிலா நீங்க 2.33, ஒய்க்கு பதிலா 3.33, என்ன ஒண்ணா எடுத்துக்கணும். ஆன்சர் என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலா 1.33 அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் 6 2.66. இங்க என்ன வரும்? 2.33. 4.99 தான் வருது. இது இந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு எக்ஸாக்டா என்னது இன்டீஜர் வரல, பாயிண்ட்ல தானே வருது. க்ளோஸ் டு 5. இப்ப கன்க்ளூட் பண்ணுவோமா? இங்க என்ன வரும்? அகைன் 1.33, இது ஆட் பண்ண என்ன வருது? 2 டைம்ஸ் 2.33, இட் இஸ் கோயிங் டு பி 6.4. இது என்னது? 5.99. நீங்க பாயிண்ட்ல எடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வாட் இஸ் தட் யூ ஆர் கெட்டிங்? எப்பயுமே வந்து என்னது இன்டீஜர்ல வருமா? பாயிண்ட்ல நீங்க என்ன வேணாலும் எடுங்க. நான் முன்னாடி எடுத்த 1.5, 2.5 வேற. சி, நம்ம க்ளோசர் வேல்யூ பொறுத்தே இப்போ 4.99, 5.99 தான் வருது. நீங்க இங்க வந்து ஏதாவது ஒன்னை இன்க்ரீஸ் பண்ணாலே இது தாண்டிடும். கரெக்டா? இட் வில் பி லைக் 5 பாயிண்ட் அப்படின்னு வரும். எக்ஸாக்டா 5 வராது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ நீங்க கன்க்ளூட் பண்ணீங்கல்ல, என்னது? ரெண்டுமே இன்டீஜரா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டீஜர் வரும். அப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ, நீங்க சொன்ன கன்க்ளூஷன் தான். உங்களை நான் இந்த நம்பர் யோசிக்க வைக்கிறேன், அவ்வளவுதான். புரியுதா? நீங்க ஒன்லி இன்டீஜர் மட்டும் தான் யோசித்தீங்க. இதே எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லல. பாயிண்ட்ல எடுத்தா என்ன வரும்? ஆனா பாயிண்ட்ல ஒரு நம்பர் நம்ம பாயிண்ட்ல எடுத்தாலே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. புரியுதா? இங்க இன்டிஜர் வந்தா இங்க இன்டிஜர் வரமாட்டிருக்கு, இங்க இன்டிஜர் வந்தா இங்க இன்டிஜர் வரமாட்டிருக்கு. நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி தான் இங்க சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி வந்து ஒன்னு வந்து 1.33, 2.33. இது இப்படி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து க்ளோசர், ஒரு இன்டீஜருக்கு வந்து க்ளோசர் வேல்யூ வருது. அதுவே என்னது? பாயிண்ட்ல தான் வருது. புரியுதா? எக்ஸாக்டா வரல. இந்த அப்ராக்சிமேட்லாம் வச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. 4.99 அது 5 தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா ரெண்டுமே இன்டிஜர் வர மாட்டிருக்கு. ரெண்டுமே இன்டிஜர் வரணும்னா எக்ஸும் என்னவா இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். ஒய்யும் என்னவா இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். அப்போ எக்ஸும் இன்டிஜர், ஒய்யும் இன்டிஜர் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இன்டிஜர் தான் வரும். எக்ஸும் இன்டிஜர், ஒய்யும் இன்டிஜர் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இன்டிஜர் தான் இருக்கும். புரிஞ்சா? இப்போ என்ன கன்க்ளூஷன்? டியா? எப்படி டி? இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம்பா. சரியா? எக்ஸ் 2x பிளஸ் ஒய் இன்டீஜர், எக்ஸ் பிளஸ் 2y ரெண்டுமே இன்டீஜரா வரணும் அப்படின்னா எனக்கு எக்ஸும் இன்டீஜரா இருக்கணும், ஒய்யும் இன்டீஜரா இருந்தா மட்டும்தான் அது ரெண்டுமே இன்டீஜரா வரும். கரெக்டா? இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ரைட், எக்ஸும் இன்டீஜரா இருக்கணும், ஒய்யும் இன்டீஜரா இருக்கணும். அப்பதான் எனக்கு என்ன வரும்? இது ரெண்டும் ஆன்சர் இன்டீஜர் வரும். அப்ப எக்ஸ் இன்டீஜர், ஒய் இன்டீஜர் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜர். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் இன்டீஜர். இப்ப என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தனியா எடுத்தா ஆன்சர் கொடுக்கல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தனியா எடுத்தா ஆன்சர் கொடுக்கல. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிருக்கேன். கம்பைன் பண்ணும்போது நான் கன்க்ளூஷன் பண்றேன், எக்ஸுக்கு பதிலா ஒய்க்கு பதிலா பாயிண்ட்ல எடுக்க முடியாது. பாயிண்ட்ல எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரல? இந்த
ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஆகல. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஆகுற மாதிரி தான் எனக்கு நான் எக்ஸ் ஒய் எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுற மாதிரி எக்ஸ் ஒய் எடுக்கணும்னா எக்ஸும் ஒய்யும் இன்டிஜரா இருந்தா மட்டும் தான் இது ரெண்டும் ட்ரூ ஆகுது. சரியா? அப்போ ரெண்டு இன்டிஜர் ஆட் பண்ணா எனக்கு என்ன தான் கிடைக்கும்? இன்டிஜர் தான் வரும். அது பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர் அதெல்லாம் கொடுக்கல கொஸ்டின்ல. சரியா? அப்போ ரெண்டுத்தையும் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா எனக்கு ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு வருது? இன்டிஜர்னு வருது. புரிஞ்சா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணனா என்ன எதுக்கு அப்படின்னா, நீங்க இன்டிஜர்னா அந்த இன்டிஜர் மட்டும் எடுக்கும், எக்ஸ் ஒய்க்கு என்னன்னே சொல்லல. பாயிண்ட்லயும் எடுத்து நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். சரியா? பாயிண்ட்ல எடுத்து திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ பாயிண்ட்ல எடுத்தா இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை, ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டிருக்குது. ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றது எக்ஸும் ஒய் இன்டீஜரா இருந்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதால எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் வாட்? இன்டீஜர். இப்போ ஆப்ஷன் இஸ் சி தான் ஆப்ஷன். The question can be answered by using both statement together, but cannot be answered using either statement alone. ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியல. நமக்கு ஆன்சர் வருதே, வரலனா தானே இதுக்கு போயிருக்கணும். cannot be answer அப்படின்னு. நோ 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 நோ. கொஸ்டின் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டீஜரா தான், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண இன்டீஜர் தானே. சரியா? பாயிண்ட் எடுத்தா என்னன்னா, இங்க இந்த கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. பாயிண்ட் எடுத்தா ஒன்னு தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இன்னொன்னு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒய் என்னவா இருந்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது? இன்டீஜரா இருந்தா மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. புரியுதா? ஓகே. கேள்வி அதுதான். சோ கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. இப்ப புரியுதா? இப்ப என்ன வருது? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா இன்டிஜர் தான் ஆன்சர் அப்படின்னு எஸ் என்னால சொல்ல முடியுது. கொஸ்டினுக்கு எஸ் சொல்ல முடியுதா? எப்ப சொல்ல முடியுது? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா சொல்ல முடியுது. புரியுதா? அப்போ ஆப்ஷன் இஸ் வாட்? சி. ஓகே. அது நான் 1.33 எல்லாம் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணது உங்களை. பாயிண்ட்லயும் எடுத்து நீங்க பார்க்கணும். சரியா? பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா இதுல சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நமக்கு பாயிண்ட்ல எடுக்க முடியல. நம்பர் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நமக்கு இன்டிஜரா இருந்தா மட்டும்தான் என்னது சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸ் ஒய்யும் இன்டிஜரா இருந்தா மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. புரிஞ்சா? இப்போ அடுத்தது போலாமா? எஸ். ஓகே. ஸோ 4 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் ஓரளவுக்கு ஈஸி, 4வது கொஸ்டின் ட்விஸ்ட். சரியா? ஆனா 10 மார்க் இதுலயே கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்துல.